நான் சொல்ல போற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளோட ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணி எப்படி ஒரு நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆகுறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன். பொதுவா ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது தான் நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் படிக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் படிக்கணும், ஆப்டிடியூட் படிக்கணும், அது இது நிறைய சொல்லுவாங்க. ஆனா ஏசிடில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டே 1ல இருந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அலாங் வித் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. பிகாஸ் யுவர் கெரியர் இஸ் அ ஃபோக்கஸ். நீங்க வெறும் ஜாவா அண்ட் பைத்தான் மட்டும் படிச்சாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. நீங்க எந்த கோர்ஸ் பத்தி படிக்கிறீங்களோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு ஜாபும் கிடைக்கும். ஸோ ஏசிடியில் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கூடவே வந்துடும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 100% அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். டெய்லியும் 4 ஹவர்ஸ்க்கு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸும் பண்ணி ஆகணும். ஸோ தேர்ட் என்ன பண்ணணும்னா ஷெட்யூல் பண்ற இன்டர்வியூஸை நீங்க மறக்காம அட்டென்ட் பண்ணணும். இப்பவே ஏசிடியில் ஜாயின் பண்ணி நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆகுங்க.